தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு அரங்கில் திருவையாறு தமிழ் பேரவை, தமிழ்வழி கல்வி இயக்கம் தமிழ்நாடு ஆகியோர் இணைந்து நடத்திய தமிழ்வழி கல்வி உரிமை சிறப்பு மாநாடு பேரணியை தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து பூண்டி புஷ்பம் கல்லூரி செயலாளர் கிருஷ்ணசாமி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேரணி அரங்கத்தை அடைந்தவுடன் தமிழ்வழி கல்வி இயக்கம் தலைவர் சின்னப்ப தமிழர் தலைமை வகித்தார். பொது அரங்கம் நிகழ்வு நடைபெற்றதை திருவையாறு தமிழ் பேரவை தலைவர் முருகராசு தலைமை தாங்கினார். தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கை தலைப்பில் பேராசிரியர் உமா மகேஸ்வரி இந்த காலத்தில் புரட்டி சுட்ட வடை பற்றியான கதையை சொல்லி அரங்கத்தை அதிர வைத்தார். விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தஞ்சை துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, பாரத கல்வி குழுமம் செயலாளர் புனிதா கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள். பேராசிரியர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு தேசிய கல்விக் கொள்கை பற்றி இந்த காலத்து பாட்டி வாடை சுட்ட கதையை சொல்லி அரங்கத்தை அதிர வைத்தார். சிறப்பு மாநாட்டின் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இப்பொழுது அவர்கள் தோழருக்கு சிறப்பு செய்கிறவர்கள் வந்து சிறப்பு செஞ்சலாம். அதை தொடர்ந்து பரிசு போட்டு வளர்த்தாங்க. இந்த வயதிலும் ஒரு இளைஞரை போல ஓடோடி பாராட்டிக் கொண்டிருக்கின்ற தமிழ் வழி கல்விக்காக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா சின்னப்பா தமிழர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த பொன்னாடை ஏற்படுகிறது. நமது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் தமிழ் வழி கல்வி சிறப்பாக தமிழ் பேசும் மற்றும் தமிழ் எழுத்துக்குரிய குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது.
டே தம்பி இங்கே பாரு, தம்பி இங்கே பாரு. முதலாம் வகுப்பு சாய் தர்ஷன். அப்படியே இரண்டாம் வகுப்பு தம்பி இங்கே பாரு, இங்கே பாரு. மூன்றாம் வகுப்பு சிவராஜலட்சுமி. பாப்பா இங்கே பாருமா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாரு பாப்பா, இங்கே பாருங்க சார். நான்காம் வகுப்பு ஹரிணி. நான்காம் வகுப்பு லட்சணா. பாப்பா இங்கே பாருமா, இங்கே பாருங்க சார். சார் நான்காம் வகுப்பு காருண்யா. அண்ணா அண்ணா இங்கே பின்னாடி வந்துருங்க. அங்கே பாருங்க அண்ணா, கிட்ட வந்துருங்க. நியூஸ் வருவீங்க போனாரு. ஓகே. அப்படியே இருங்க. பாலாஜி. அப்படியே இருங்க. நான் அப்படியே பாருங்கண்ணா, இங்கே பாருங்கண்ணா. அண்ணா இங்கே பாருங்க. திருக்குறள் படித்து வரும் மாணவர்கள் வா தர்ஷன். ரித்திஷ்கா. லக்ஷன்யா. அப்படியே இருங்க. ரச்சனா. இன்சிகா. சாத்விகா. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. சார் இங்கே பாருங்க சார். சார் கோபாலகிருஷ்ணா அரசு உதவி பள்ளி. நாதிஸ்ரீ. கீழே கீழே இறக்கி பிடி பாப்பா. பாப்பா கீழே இறக்கி பிடி. அமிர்தலட்சுமி. ஒரு 5 பேர் அனுப்புங்க, 5 பேர் அனுப்புங்க, ஒரே 5 பேர் அனுப்புங்க. ஐந்தாம் வகுப்பு அனி. கணேசா வித்யாலயா நடுநிலைப்பள்ளி தஞ்சாவூர். நான்காம் வகுப்பு தேவதர்ஷினி. பாப்பா இங்கே பாருமா, பாப்பா இங்கே பாருமா. தேவதர்ஷினி. ஐந்தாம் வகுப்பு சாய் செல்வம். சுதர்சனா. சுதர்சனா. யோகன். பாப்பா இப்படி இப்படி வந்து ஐந்தாம் வகுப்பு லித்திகாஸ்ரீ. பாப்பா இப்படி வாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கிட்டு வாங்க. ஓவியா. ஐந்தாம் வகுப்பு ஓவியா. சுதிஷ்கா. அப்படியே நீங்க அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படியே நின்னுப்பா, 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 அப்படியே நின்னுப்பா. ஸ்ரீ சதாசிவ அரசு உதவி நடுநிலைப்பள்ளி தஞ்சாவூர். இங்க பாருங்க.
பின்னாடி வாமா, பின்னாடி வாமா, பின்னாடி வாமா. சார் சார் இங்கே பாருங்க சார். விடுண்ணா சார். ஓகேண்ணா. ஓகே அண்ணா எனக்கு கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வாங்க. அந்த சர்டிஃபிகேட் இல்லையா? சர்டிஃபிகேட் இல்லை. ஓகே அங்கே வந்து தமிழில் ஏன் வைத்திருக்க வேண்டும் என்று அதற்கான காரணங்களை நான் இங்கே சொல்ல வரவில்லை. தமிழ் வழி கல்வியை எப்படி கொண்டு வருவது, அதற்கு உரிய அதிகாரம் படைத்த அரசுக்கு எப்படி அழுத்தம் கொடுப்பது என்பதை தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கைகளை கொண்டு எங்கேயாவது கூட்டம் நடத்தி கொண்டிருப்பார்கள். அப்படி என்ற ஒரு பொது கருத்து இன்றைய தலைமுறையிடம், இன்றைய பெற்றோர்களிடமும் உருவாகியிருக்கிறது. அதற்கு நாம் அவர்களை குறை சொல்ல முடியாது. அதற்கான சமூக காரணம் இருக்கிறது என்றால் கட்டாயமாக இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு பெற்றோர்களுடைய நோக்கம், ஒரு தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பவருடைய நோக்கம் அவங்களுக்கு ஒரே நோக்கம் தான், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், நிறையா சம்பளம் ஆகும். இதுதான் பெற்றோர்களுடைய உயரிய லட்சியம். எல்லோருக்குமே அந்த லட்சியம் இருக்குது. கட்டாயமாக அது ஒரு நல்ல லட்சியமும் கூட, அதை நாம் வரவேற்கணும். கோவில் இல்லாத ஊரில் கூட குடியிருக்கலாம், பள்ளிகள் இல்லாத ஊரில் இருக்கக்கூடாது என்ற நிலையில் அவர்தான் இந்த கல்வியை, தமிழ் கல்வியை பட்டி தொட்டிகள் பள்ளிக்கூடமே இல்லை என்று சொன்னாலும் ஆசிரியர்களை நியமித்து மரத்தடியில் அந்த கல்வியை உருவாக்கி இன்றைக்கு தமிழகத்திலே சாமானியனும் கல்வி கற்க முடியும் என்ற நிலையை உருவாக்கியவர் விருந்தினர் காமராஜர். சரி, குழந்தைகள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பட்ஜெட்டிலே, பொருளாதாரத்திலே வாய்ப்பு இல்லாத போது கூட அவர்களுக்கு மதிய உணவை தந்து அந்த கல்வியை வழங்கினார். இன்றைய முதல்வர் காலை உணவு தருகிறார். தமிழ் என்று சொல்லுகின்றோம். தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இது காலத்தில் அழியாத ஒரு, காலத்தில் அழிக்க முடியாது, அழியாத. காரணம், உலகெங்கும் இருக்கின்ற நாடுகளிலே நானும் என்னுடைய ஆசான் மணிசங்கர் அவர்களும் கிட்டத்தட்ட சிங்கப்பூர், மலேசியா, புருணை, தாய்லாந்து இப்படி பல்வேறு பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கெல்லாம் 94 சென்றபோது எந்த தமிழ் அந்த கரன்சி, அந்த நோட்டு ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வழக்கறிஞர் கரிகாலன் கல்லணை படிப்பகம் என்ற படிப்பகத்தை நிறுவி கவிதை மன்றங்களையும் வாரந்தோறும் ஒரு கூட்டத்தை கூட்டி தமிழ் பணி ஆற்றி வருகின்ற அருமை சகோதரர் இளமதி அவர்கள் உரையாற்றுவார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே குழந்தை கொள்கை 2020 என்ற தலைப்பில்
எங்களுடன் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய சார் தமிழ் அண்ணா இங்கே அறிஞர்கள் பாருங்க. இந்த நிகழ்வில் சித்தோஸ் சார் அப்படியே இங்கே பாருங்க சார். சார் சார் இந்த அந்த பையன் பசங்களுக்கு சஷ்டி ஒரு 5 பேராக நிற்க வச்சு அப்படியே கொடுத்து விடுங்க. வர்ஷிகா எல்கேஜி வர்ஷிகா இல்லை அங்கே நில்றான். ஒரு 5 பேராக நிற்க வச்சு. வர்ஷிகா வர்ஷிகா இருக்கீங்களா? பாப்பா இங்கே பாருமா. தர்ஷினி திருப்பி திருப்பி வச்சு விடுங்க. அப்படியே வச்சு பாப்பா இங்கே பாருமா. கனிஷ்கா அனுப்பிவிடு. கனிஷ்கா கீர்த்தி ஞானபூரணி புகழரசன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புகழரசன் மித்ரா மித்ரா அனன்யா சிவானிகா ராஜமாதங்கி ராஜமாதங்கி பாப்பா இங்கே பாருமா. தர்ஷன் பாப்பா இங்கே பாருமா. தம்பி இங்கே பாருமா. கனிப்பிரியா ஹர்ஷி கீர்த்தி ஜாஸ்வா தேர்ட் ஸ்டாண்டர்ட் கீர்த்தி ஸ்ரீவர்ஷா தன்சிகா ரக்ஷன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ரக்ஷன் Priscilla Christy Jensia Netra MR Netra लिशोत कुमार सिमोलियन अक्षरन 5th स्टैंडर्ड अक्षरन नसरीन फातिमा Yes, Dhanushri, Danish, அப்படியே வருவாங்க. இங்கே வர Kiran, அனுப்பிவிடு. Rudran, அப்படியே இருப்பா. அப்படியே இருப்பா. Silva, Taran, Johnny Brito, Julie, Monica,